நாலு போட்டு அம்மா தாலி தாலி அந்த பண்ணி திடீர் திடீர்னு சாவுறாயா? நாலு வட்டடா போய் சேர்றேன். நடுரோட்டில் நில்லு. வெளியில சொல்லுவாங்க, குறைகள் இருந்து பிறந்தவன் மனிதனை. குறைகளுக்கு வாள் உண்டு, நமக்கு வாள் இல்லை. அதை கிளைக்கு கிளைக்கு மரத்தவத்தாவது நம்ம தரையில ஓடி குரங்கு கூட அது செய்ய. அதை விட சேஷ்டம் அதிகமாக இருக்குது. இனிமே கை காலம் நிக்காது. அவன் சகுரத்துக்கு ஆடி கிடப்பான். எருவு ஏத்திக்கிட்டு வருவாங்க. ட்ரக்கில் கொட்டும் போது ஈரமா இருந்தா முக்கால்வாசி குப்பை கொட்டிக்கும். கால் பாகம் வண்டியில ஒட்டிக்கும். டிரைவர் முன்னாடி வண்டி எடுத்து பின்னாடி பிரேக் அடிச்சான்னா மீது குப்பை கொட்டிக்கும். அந்த கதையா 4 அடி அடிச்சுனோ இல்லையோ குப்பை கொட்டுற கதையா குட்டிக்கிறான்பா. அம்மா ஐயா அவன் முகத்துல எல்லாம் குத்து பாருங்களேன். பெரியவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிறேன் அச்சல்ல காக்கா மாதிரியே காது காக்காது மாதிரி நிக்கிறேன். காக்கா வாய் நிறைய அச்சல்லிக்கனா உக்காந்து எடுத்து விட்டு பறக்கவே பறக்காதுங்க. அமர்த்தி எடுத்துடியே இந்த தலைய 4 பக்கம் பார்த்து கிடக்கும். அந்த கதையா பார்த்துக்கிறான்பா. இல்லப்பா கூப்பிட்டேன் வந்து அமைதியா வந்துட்டு கேள்வி கேட்கலாம். வரும்பொழுது ஆடிக்கிட்டு வரான்பா. அவன் ஆளு சொல்ல நம்ம அமைதியா இருக்கலாமா? கூட சேர்ந்து நான் ஆடுறேன். ஆடிக்கிட்டே வந்தவே டப்பா குத்து குத்துறாயா டப்பா குத்தி எத்தாம் பாரு வேகம். அவனாட்ட வேகமா குத்தி என்னாட்ட வேகமா குத்தி நல்ல வரல நீட்டி வாயில் வைக்கிறான். வாயில் என்ன தெரியாது. வழி மாறி வந்துட்டு பலான ஊருக்கு எங்கப்பா போனோன்னு கேட்டா அது போது போறவா அப்படி போவான்னு வரல காட்டுவாங்க. என் வாயில வைக்கிறதுக்கு எந்த ஒரு சரியா தரம் பாரு. அதுவே கம்மிதான் உனக்கு. அதை விட பெருசா வைக்கணுமா? எவ்வளவு சௌகரியமா வைப்பா. எங்கிருந்துடா வரீங்க? ஆரணி போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாரி பாத்தடி சொல்றேன். உனதாண்டா போடா. பையா உனதாண்டா போடா. என்னையா ஒரு நாட்டின் தளபதி அதிகாரியின் கையிலே அப்பேர் மட்டும் நான் கூப்பிடுறேன். என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காதவே நாட்டு மக்கள் என்ன கூப்பிட்ட திரும்பி பார்ப்பானா? மத கருமிச்ச பயல் ரமேஷ் ரம்யா சுரேஷ் பையா வர முடியாது போடி. வெறி கொண்டு வரி அப்படியே அவனுக்கு கை சூட்டாங்க. மூச்சு பாரு கூட்டாடு ஒன்னா யாரால ஏமா அவன் அச்சாண்ட என்னமோ எத்து போனா அந்த 10 பெதர்களை கை எங்க போகுது? பெதர்ல எங்க வந்து பிடிக்குது? பெதர்ல சப்பாட்டிங்க தாங்கடா. ஐயா உண்மையான பேரு ரமேஷுங்க. அனைவருக்குமே தெரியும் நான் எவ்வளவு அன்பா ரமேஷ்னு கூப்பிடுறேன். எனக்கு ஒரு குணப்பெயர் வச்சுட்டாரு. சுரேஷ் வரமாட்ட போடா. அடுத்தவங்க நம்மளை பார்த்து வாடா போடா தரை குறைவான வார்த்தை பேசுறாங்களே அந்த காரணம் யாருங்க? நம்ம தாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதாங்க நமக்கு திரும்பி கிடைக்கும். நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதை வச்சுதான் நமக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு காவல்காரை ஒரு நாட்டின் தளபதி அவனை வாப்பான்னு சொல்லியிருந்தா எனக்கு உண்டான மரியாதை கிடைச்சிருக்கும். அவனை வாடான்னு என்ன போடான்றான். சின்ன பையனை அழைச்சி கொடுத்து கூடாது. வாடா ராஜாவுக்கு கூப்பிட்டு ஓடியாருவான். என்னன்னு கேட்பான். கடைக்கு போனாருன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்து எதனா பொருள் கொடுப்பான். அது விட்டுட்டேன் அது சொல்லிட்டு இப்ப பசங்க அதை விட மோசமா சொல்லுது. அப்படின்னு அவனை வாடான்னு கூப்பிட்டா என்ன வாடான்னு கூப்பிடுறான். எந்த இடமா இருக்கட்டுங்க
பொது இடமா இருக்கட்டும், ஊரா இருக்கட்டும், இல்ல நண்பர்களோடு பேசும் பொழுது, கடை வீதிக்கு போகும் பொழுது, ஊரை விட்டு எந்த ஊரை போனாலும் அன்பா பழகுங்க, அன்பா பேசுங்க. அன்பு தாங்க தாரக மந்திரம். அன்பு இருந்தா உலகத்தை வெல்லலாம், அன்பு இருந்தா நண்பர்களை வெல்லலாம், அனைவரையுமே சொந்தமாக்கலாம், போற இடத்துல சந்தோஷமா வாழ்க்கை எடுக்கலாம். ஆணவம், அதிகாரம், பணம், பதவி ஆண்டவன் கொடுப்பான். கொடுத்தாமனு கொடுத்த ஆட வச்சு அவனையே அம்போன்னு பறிச்சு விட்டுருவான். அது போல அன்பா கூட்டி அவனை அரவணைக்கிறேன். தாய் பரவல குழந்தை கொஞ்சம் பதில் என்ன கொஞ்சிறாங்க கண்ணே முத்தே பவுடமே ராஜா செல்லம் சொல்றாங்க. நானே கோவத்துல வந்துக்கிறேன். என்னப்பா கோவம்? சும்மா பல்லகலானது. என்ன கோவம்? ஊருக்கு போனா என் பாட்டி போராட்டம், இங்க வந்தா உன் போராட்டியா? கம்யூனிட்டி முட்டை வயசான காலத்துறாங்கன்னா செத்து தொலைலடா. ஒரே நாள் தூக்கி போய் தலைக்கு தண்ணி ஊத்துவேன். உனக்கு மட்டும் இல்லை, இங்க வந்திருக்க அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்றேன். வீட்டுல வயசானவங்க இருந்தா முடியாதவங்களை பார்த்து கேவலமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கால்ல வீட்டு கும்பிடுங்க. பெரியவங்க கால்ல எத்தனை முறை வேண்டும்னாலும் வீழாண்டா. பெரியவங்க இல்லாத நம்ம எல்லாம் வந்துட்டுமா பூமியில? அருகட்ட பயில வயசானவங்களை கேவலம் நினைக்காதீங்க. ஆமா, அவங்க உயிரோடு இருக்கிற வரையும் அவங்க அருமை பெருமை தெரியாது. செத்துட்ட பிறகுதான் மனசு செத்துட்டு போற சாப்பிடாத உட்காந்து ஆயுது காட்டும். அதே நினைச்சிட்டு போய் சாயமா ஏங்க வயசான காலத்துல இருக்கிறத சாப்பிட்டு மூளையில மடக்கி கிடக்கணும். என்ன நேரமும் பதார்த்தம் வாங்கியாந்து கூட நான் குரலா இருக்கா? நான் தான் ஊரு ஊரா அட்டுக்கிறேன். வீட்டுல வாங்கி போட பதார்த்தம் கேட்டுக்கிறேன். பதார்த்தம் பாட்டி பதார்த்தம் கேட்டாலே அப்படி பையத்துக்கிட்டே பாட்டியாண்டு துட்டு வாங்கி மார்க்கெட் போனாங்க. நல்ல புண்ணியமாண்டா. ஏன்னா சொல்றீங்க வெக்கமா இல்ல? என்னங்கண்ணா வீட்டுக்கு ஒரு புள்ள இருந்தா அந்த வீடு உருப்படும். பாட்டி கிட்ட பணம் வாங்குறதுக்கு இவ்வளவு பிடிச்சாப்ப. ஆமா, உன் கஷ்டத்துல வாங்கி போட்டாங்க. நானே யாபட்டத்துல கடை வாங்கிட்டாவும் கார் எடுத்து தேடிக்கிறான். சரிங்கப்பா, இது போல எத்தனை பேர் ஏமாத்திக்கிறீங்க? என்னடா ஒருத்தர்கிட்ட கை நீட்டு பணம் வாங்கிட்டோம், அந்த பணத்தை எப்படி திருப்பி என்ன அந்த கம்யூனிட்டி வாங்கின கம்யூனிட்டி ஒன்னா கொடுத்தவங்க கார் வச்சுதான் தேடுவாங்க. கொடுத்தவன் கார் எடுத்துட்டு தேடினா வாங்கணும் ஓடத்தான் செய்வான். வாங்கணும் ஓடனாக்கா அவங்க தேடாது என்ன பண்ணுவாங்க? கொடுத்த கம்யூனிட்டி ஆயா திருப்பி ஆகிறான். கம்யூனிட்டி கொடுத்தா அவங்க எல்லாம் தேடுறான். என்ன தெரிய பேசுறேன்? நான் கடை வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினேன்? சாமி என்கிட்ட 10 பைசா இல்ல சாமி, ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படி கேட்டேன். 10 பைசா கூட இல்லாதவன் 10,000 எப்படா திருப்பி கொடுப்பான்? அப்படி யோசனை பண்ணி கொடுக்கல. கடன் கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்பானா? நான் நின்று கை கட்டிக்கிட்டு போய் சொன்னேன். அவங்களாம் போய் சொல்லி நின்று கை ஆயிட்டா உடத்த துட்ட திருப்பி கேட்பானா? அவர்கிட்ட கேட்கும் போது 10 பைசா இல்லன்னு தான் கேட்டியா? ஆமா, இல்லன்னு சொல்லியும் உன்னுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நீ கேட்ட பணத்தை கொடுக்குறாரா? அவருடைய கௌரவத்தை நீ காப்பாத்தணுமா இல்லையா? ஏங்க மறுபடியும் தெரியாதானே பேசுற? அவர்கிட்ட இருக்குது கொடுத்தாரு, என்கிட்ட இல்ல வாங்கினேன், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வார்த்தை அப்படி சொல்றது வச்சு பார்த்தா பணம் கொடுத்தவரே பணம் கொடுத்தவன் தான் கடங்காரன். வாங்கின ஒரு வள்ளலு பணம் என்ன கேட்டு கொடுத்தனா நான் 8 தரம் நடந்திருப்பான் வீட்டுக்கு. அவன் திருப்பி அங்கிட்டு நடக்கல. நீ மட்டுமா கடப்பட்டு இருக்கிறேன்? ஆண்கள் மற்ற திருப்பதி 7 மலையாளி கல்யாணத்துக்காக கடவாங்கி கல்யாணம் பண்ணிட்டு கடற்கார கடவுள் உலகெங்க பேர் எடுத்துக்கிறார். திருப்பதி வெங்கடேச பெருமாளே கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு கடங்கார கடவுள் பேர் எடுத்துக்கிறான். என்ன போய் கடங்காரன்றான்? கடங்காரன் சொல்லலாமா? அடிக்குமா? தகுமா? தகாதுப்பா. பாடி பதார்த்தம் வாங்கி கொடுத்தே இல்லையா? பதார்த்தம் வாங்கலாம் மார்க்கெட் போனாங்க. போய் பார்த்தா கும்பல் கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். ஒரு பரா கொட்டி வச்சுக்கிறான். வெச்சு வச்சா சைஸ் சைஸா குண்டு குண்டா கை வட்டி போடுவேன். ஒரு பரா கும்பலா அங்க கொட்டி வச்சுக்கிறாங்க. சைஸ் சைஸ் என்ன கொட்டி வச்சுக்கிறாங்க? ஏங்க உருளையும் கொட்டி வச்சிட்டாங்க. நேரா போய் வெளிய விசாரிச்சே. அண்ணா எப்படினே உருள அப்படினா அந்த கம்யூனிட்டி கைகனா உருளு மேர்கனா ஒரு கிலோ உருளை கைக்கு என்ன வரணும் கேக்குறோம்.
ஓ மை காட் நான் எப்படிடா உருளேன்னா நீ இப்படிடா உருள அப்படிடா உருளா சரியா போச்சு. சரி உருளைங்க நான் கீரை வாங்கி வந்தா ஒரு பாட்டி அண்ணங்குடியில கீரை வச்சுட்டு வித்துக்கிறாங்க ஐயா கீரையா சும்மா தலைன்னு பொலன்னு தலை தலைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல நான் பொல போடுறேன்னு. வச்சு வச்சிருக்கு தலை இருக்கான் ஆயு போய்க்கலாம் பொல தானே இருக்கான் ஐ கொஞ்சம் விடு. தலை தலை இருக்குது விலை காட்டியா? வேற போய் கீரை விலை விசாரிச்சு பாட்டி எப்படி கீரை அப்படின்னு அவங்க பக்கவாய் வச்சு நல்லா தாக்காங்க எவ்வளவு போய்ருக்காங்க அங்க நீ தான் தவறு பண்ணிக்கிறீங்க. ஒரு கட்டி கீரை என்ன விலை கேட்டிருக்கனா? ஐயா நீ எப்படி கேட்ட? நான் எப்படி கீரைன்னு அவங்க பக்கவாய் வச்சு நல்லா கரெக்டா சரியா போச்சு. கடவுளே பணத்தை வாங்க வந்து நேரமே சரியில்லை பையன் துட்டி எடுத்து போய் பாட்டியான கொடுத்துருவாங்க அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி அங்க தின்னு மேல உட்காந்துக்கிறான் எதிர்வுக்கு கழகம் அவங்க தின்னு மேல உட்காந்துக்கிறான் அவங்க வீட்டு திருமணம் அவங்க உட்காந்துக்கிறாங்க. சிவனேன்னு உனக்கு என்ன வந்தது? உட்காந்துக்கிற கைவன் நம்ம உட்காந்துக்கிறானா என் பாட்டியை பார்த்து தலையாட்டிக்கிறான் அவன் எப்படி எப்படி? வாங்க அவன் தலையாட்டான் என் பாட்டி உட்காந்து கம்யூனிட்டி மட்டும் சும்மா உட்காந்துக்கிறானா அந்த கைவனை பார்த்து இவன் தலையாட்டிக்கிறான் அவன் வாவானா இவன் வரமாட்டேன்றான் இந்த வயசுல காதல் வரலாமா அடிச்சு தூக்கி கலாய் சொல்லுவான் ஏய் கவலை பண்ணிட்டேடா. ஏங்க பெரியவங்க மேல கை வைக்கலாமா? காதல் வரலாமா காதலுக்காக தலை ஆடறடா. சரிண்ணா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா ஆம்பளைக்கு நமக்கு தலை நேராடும். நேராடும் பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா சைடுல ஆடும். ஐயோ நமக்கு அப்படி ஆடும் அனைவருக்கு வராது. ஆ. 110 பேர் வரும். இது தெரியாத அடிச்சு தூக்கி கலாய் சொல்லிட்டு காலையில போய் ஆம்புலட்டுக்கு போன் பண்ணா ஆம்பளைக்கு வராது. சரிண்ணா. ஆம்பளைக்கு தான் வரும். ஆம்புலட்ஸா ஆம்புலட்டுயா அதான் மூக்கு போட்டா விட்டுக்கிட்டு சாம்பார் ஜிலேபி வாயா ஏய் ரமேஷ். சொல்லு மச்சான் குடிசாங்களே ஏய் குட்டாடி போறத போய் தலையிலையா என் நாட்டு இளவரசர் வெளிநாடு சென்றவர். ஆமாங்க. அந்த பணிபுரி முடித்து விட்டு ஏய். இந்த தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். அது வருகிற நேரத்துல நாடு
எழுதி வரடா பாம்பு போய் கொசும வச்சுக்கிறான். ஏய், என்னாச்சு உனக்கு? நாகத்த மேல வச்சாங்க. நாகத்தா மேல வந்தானா? ஆமா ஆமா. எங்க போயிட்டே இப்போ? நேரா புத்து தேடிட்டு போனா. அவன் கொசும வச்சான் பாரு. நேரா நடுவுல போ. ஏய், எல்லாம் இதுதானா? நாகத்தா மேல வந்தா மகுடி வாசி கூட கொத்துவா. ஏன் உனக்குன்னா? எட்டாத வீட்டுக்கு வாயா. மகுடி சொல்றா, போடா. ஈசா சொல்லுடி தப்பா. அத்தா சொல்லு கண்ணே. ஏய், யாரு? டேய் என் முன்னாடி குரல் மாதிரி இருக்குமா? என் முன்னாடி குரல் உன் குரல் ஒரே மாதிரி இருக்குது ஐயா. நம்ம தந்தார குரல் மாதிரி இருக்கு. உருவா உருவம் கூட கேட்டா அண்ணா அம்மா ஒரு சுத்து பெருசாக்குறாங்க. போயிடா. அதேதான். அப்படியா? ஆமா ஆமா. அட போடா. ஒரு சுத்து மட்டும் கம்மியா இருந்தா என் முன்னாடி தான். இப்ப இல்ல. அத்தா வாழ்க வாழ்க, நலமோடு இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் தெரியுமா, நம்முடைய குழந்தைகள் வெளிநாடு சென்றார்களே, படிப்பு முடித்துவிட்டு. அப்படியேங்க. ஆமா, சரிங்க சரிங்க. டேய் என்னம்மா வாங்கடங்க வாங்கடா குடுக்குறாங்களா வாங்கடா வாங்கடா வாங்கடான்றியா வாங்கடா சொன்னடா. ஏய், யார் தெரியுமா கூப்பிடுறா? நாங்கள் இருவர் யாரு? யார்? கணவன் மனைவி. கணவன் மனைவி. குடும்ப ரகசியம் பேசணும். பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க பேசுறோம். ஏய், அதனால பேச போறேன்டா. நீங்க ஒரு பக்கமா கலக்குங்க நாங்க ஒரு பக்கமா கலக்குறோம். கலக்கல நாங்க பேசும்போது யாரும் இருக்க கூடாது. அப்படியா? ஆமா. நாங்க ரெண்டு பேரும் இருக்க கூடாதுடா. போடா. ஏய் போடா மின்ன பாத்து போடா. நீ ரேஸ்ல போய்ங்கடா. அத கல்யாணம் புடிச்சங்க மாதிரி கேக்குறா. யார் தனி வெத்தல் பாங்க சொல்றாங்க. தனி நாசி ஸ்டூபிட் ஐ சே யூ கரா. அப்புரோ. ஏய் வாடா. வாடா ரங்க யோப்புரா யோப்புரா. நல்ல படுத்துக்கு பா. ஓட்ட காலில சத்தியமா சைக்கிள மாட்டி செத்துருடா. ஏய் ஏய் என்ன சொன்ன? சைக்கிள மாட்டி செத்துவாமா? யாரோ? சைக்கிள் எப்பல மாட்டி சாவாங்க? சைக்கிள் ஒவ்வொரு மாட்டி செத்துவாமான்றா. சரிடா. அவனை அனுப்பிட்டு நீ என்ன செய்யற? ஏமா நீ தான் சேர்த்து சொன்னே. எனக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இல்லப்பா. நானும் போவா? சரிடா. போ. ஐயோ. தோவட்டங்கடா ஜெய் பட ஹீரோயின் சதா. நான் லைட் கட்டா ஓடி போ. அந்த படத்துல எவ்வளவு அழகா ஒல்லியா சகப்பா இருப்பியா? நல்லா ரேஷன் கடையில என்ன பாரு. ஏய் ஓண்டே. என்ன சொல்லிருப்பா? ஓ மேவா, உனக்கு முன்னாடியா எனக்கு முன்னாடியா? சந்தே மந்தே டைவர்ஸ் பண்ணிடு. மகாராணி சொல்றா. ஏங்க செவுட்டுக்கு அதான் உங்களுக்கு கோமா தான் சொன்னேன். சொல்லுவேன். என்ன போடா. அடங்க யார் மறிக்கிறாங்க? நான் யாரு, நீ யாரு? ஏங்க நான் சொன்னா நீ போணும். ஓரன்னு கூப்பிட்டு அவங்க தாங்க பேசிக்கிறாங்க. என்ன பொறுப்பு? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. போடா 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 போடணும். என் குடும்பத்திலே ஒரு மாதிரியான ஊசு நான். மாச பௌர்ணமி கிட்ட வந்தா எங்க அத்தைக்கு ஆகாது. எங்க அம்மாவை நான் தர ஆச்சுக்கிறேன் பாப்பா. நான் சித்தப்பா அஞ்சு தர ஆச்சுக்கிறேன். செம்ம கும்பிடு வாங்கிக்கிறேன். சரியா? கோதுமை சக்கரை. போடா. இங்க அவள அக்கறை. ரொம்ப கிட்ட வந்து நக்கற. கூகுள் மேப்ல போடு யாரு கீழ